அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை பாடி ஆராதிப்பது நமக்கு சந்தோஷத்தை தருகிறது. நாம் ஆண்டவரை பாடுவோம், அவரை ஆராதிப்போம், நல்ல தெய்வத்தை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஆமென். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இஸ்ரவேலின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இஸ்ரவேலின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு
இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, மே மாதம் 1ஆம் தேதி புனித யோசேப்பு தொழிலாளர்களின் பாதுகாவலர், உழைப்பாளர்களின் பாதுகாவலர் புனித யோசேப்பினுடைய விழாவை திருச்சபையில் கொண்டாடுகிறோம். அதே வேளையில் இன்று மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை, தலை வெள்ளிக்கிழமை, இயேசுவின் திவ்ய திரு இருதயத்திற்கும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அன்புள்ள இறை மக்களே, இன்று ஆண்டவர் நம்மிடம் ஒரு மிகப்பெரிய ஒரு முன் உதாரணத்தை கொடுக்கிறார், புனித சூசையப்பர். அதிலும் இன்று எதற்காக விழா? சூசையப்பரினுடைய உழைப்பிற்கு ஒரு விழா. சூசையப்பர் யோசேப்பு அவர் ஒரு உழைப்பாளர், சோம்பேறி அல்ல. தன்னுடைய கடுமையான உழைப்பால் மாதாவையும் இயேசுவையும் காப்பாற்றியவர், திரு குடும்பத்தை காப்பாற்றியவர். அன்புள்ள இறை மக்களே, இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் சிதைந்து கிடக்கிறது. காரணம், அந்த குடும்ப தலைவர்கள் சரியில்லை. ஒரு சிலருக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி, நான் சம்பாதிக்கிறேன், நான் ஒரு ஆம்பளை, நான் சம்பாதிக்கிறேன், நான் சம்பாதிச்சு எல்லாத்தையும் இந்த வீட்டுக்கு செலவு பண்ணணுமா? என் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு செலவு பண்ணணுமா? நான் சம்பாதிப்பதால் அவர்கள் எனக்கு அடிமைகள், நான் சொல்றதை கேட்கணும் என்ற ஒரு தவறான புரிதல். ஒரு சில ஆண்கள், நான் செலவு பண்ணுறேன், நான் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவேன், சம்பாதிப்பேன், நான் செலவு பண்ணுவேன், அதற்கு மீதம் இருந்தால்தான் உனக்கு என்ற ஒரு சுயநலப்போக்கு. ஒரு சில ஆண்கள் ஒரு நாள் வேலை செய்வாங்க, 10 நாள் ஓய்வெடுப்பாங்க. கடிந்து உழைக்க மனமில்லாத ஒரு ஆண்மகன்களை பார்க்கிறோம். ஒரு சில ஆண்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலை? உடம்பு வலிக்காம சம்பாதிக்கணும், யாரை ஏமாற்றினாலும் பரவாயில்ல, நான் சொத்து சேர்க்கணும், கஷ்டப்படாமல் சம்பாதிக்கணும் என்ற ஒரு மனநிலை. ஒரு சிலருக்கு எங்கேயாவது மட்டும் சாப்பாடு கிடைச்சா போதும், எங்கேயாவது மட்டும் சாப்பாடு கிடைச்சா போதும், எனக்கு அது நிறைவாக இருக்கும் என்று இன்று எத்தனையோ ஆண்கள் சாப்பாடு போதும் என்று அங்கே உழைக்க மனமில்லாமல் அமைதியாக சென்று விடுகிறார்கள், சோம்பேறிகளாக மாறுகிறார்கள். ஒரு திரைப்படத்தில் கூட பார்க்கலாம், செந்தில் எந்த ஆலயத்திலெல்லாம் சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு வச்சுக்கிட்டு போய் சாப்பாடு வாங்குவார், மற்ற நேரம் உறங்குவார். அதுபோன்று ஒரு சில ஆண்கள் சோம்பேறித்தனமாகவும் இருக்கிறார்கள். அதே வேளையில் எத்தனையோ ஆண்கள் கஷ்டப்பட்டு தியாகம் செய்து உழைத்து பிள்ளைகள் குடும்பம் என்று கொடுத்தும் அவர்களுக்கு ஒரு மரியாதை இல்லாமல், அந்த உழைப்பிற்கு ஒரு பலன் இல்லாமல், அவர்களுடைய உழைப்பிற்கு ஒரு அங்கீகாரம் இல்லாமல் குடும்பங்களிலே அடிமைகளைப் போலவும் வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ ஆண்கள் தியாகங்கள் செய்து மனைவி பிள்ளைகள் சரியில்லை, கேட்கல என்கின்ற பொழுது விரக்தி அடைந்த நிலையில் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எத்தனையோ பெண்களும் குடும்பத்தின் பொறுப்பை ஏற்று செயல்படுகிறார்கள். எத்தனையோ குடும்பங்களில் இன்று பெண்கள் ஒரு ஆணை போன்று உழைக்கவும் சம்பாதிக்கவும் தன்னுடைய உழைப்பு முழுவதையும் குடும்பத்திற்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனையோ பெண்கள் உழைத்து அவர் கொண்டு வரக்கூடிய அந்த சிறிய தொகையையும் பறித்து கொண்டு குடிக்கக்கூடிய கணவர்களை பார்க்கிறோம். அந்த தாயினுக்கு இருக்கக்கூடிய பணத்தை பறித்து செல்லும் குழந்தைகளை பார்க்கிறோம். இவர்கள் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருப்பவர் சூசையப்பர். கஷ்டப்படுகிறவர்களுக்கு இன்று ஆறுதல் கொடுப்பவர் புனித சூசையப்பர். புனித யோசேப்பினுடைய இந்த உழைப்பின் தினத்தில் ஆண்டவர் நம்மையும் உழைக்க அழைக்கிறார். இந்த சூசையப்பர் பாதுகாப்பு கொடுப்பார். யாருக்கு? யாரெல்லாம் உழைக்க தயாராக இருக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறார் என்ற ஒரு மனநிலையில் நாம் உழைப்பை பேணுவோம். இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம், நாம் யாருக்கும் சுமையாக இருக்கக்கூடாது. கடிந்து உழைப்போம், ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். புனித சூசேப்பருடைய அன்பின் ஆசீர்வாதங்கள் நம்மோடு தங்கட்டும்.
God bless you all. Amen. எபிரேயர் 11:6 விசுவாசத்தினால் அன்றி எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியாது. அல்லேலூயா. நம்பிக்கை இல்லாம ஒருத்தர் கடவுளுக்கு ஏற்புடையவராக, நான் ஆண்டவரை நம்புறேன் அப்படின்னு இந்த உலகத்துல பல பேர் இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். என்னெல்லாமோ பண்றாங்க, நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனா பைபிள் சொல்கிறது விசுவாசத்தினால் அன்றி, நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியாது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எப்ப விசுவாசம் இருக்குதோ, நம்பிக்கை இருக்குதோ, அப்பொழுது அந்த நம்பிக்கை தான் என்னது? கடவுளுக்குரிய பலி. நான் ஆண்டவருக்கு அதை கொடுக்கிறேன், இதை கொடுக்கிறேன், இதை கொடுக்கிறேன், எல்லாம் கொடுக்கிறேன், எல்லாம் கொடுத்துட்டு நான் அவரை நம்புறேனா அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே புகழ். மரியே வாழ்க. ஒரு முறை ஒரு போதகர்களுக்கான ஒரு மாநாடு நடந்துச்சாம். அல்லேலூயா. அந்த போதகர்கள், நற்செய்தி பணியாளர்களுடைய மாநாடு நடக்குதான். பயங்கர ஆராதனை, கையெல்லாம் அசைச்சு இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் அப்படின்னு நல்ல பாட்டெல்லாம் பாடி துதிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நடந்துதான், ஆராதனை, துதி. திடீர்னு பார்த்தா பரபரப்பான ஒரு சத்தம். சுத்தி வர உள்ள கேட்லாம் மூடிட்டாங்க. பார்த்தா கருப்பு டிரெஸ் போட்டு சிலர் கையில துப்பாக்கியோட வந்து அந்த கிரவுண்ட்ல நின்னாங்களாம். அல்லேலூயா. அவங்க விறுவிறுன்னு வந்து உடனே சொன்னாங்களாம், இப்போ இந்த இடத்துல இருந்து ஓடிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தா ஒருத்தரையும், ஒரே ஒரு சின்ன குழந்தை மட்டும் அழிஞ்சுதான், ஒரு பாப்பா மட்டும் இருந்துச்சான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. போதகர்கள் இல்ல, மேடையில இருந்தவங்க இல்ல, எல்லாரும் உயிரை காப்பாத்த ஓடிட்டாங்களாம். ஒரே ஒரு சின்ன ஒரு மகள் மட்டும் நின்று அவள் கையில சிலுவையை பிடித்து கொண்டு இயேசு வாழ்கிறார்னு ஜெபித்து கொண்டு இருந்தாளாம். பிரைஸ் தி லார்ட். அவங்க கேட்டாங்களாம், உனக்கு பயமா இல்லையா, உனக்கு பயமா இல்லையா? அந்த சின்ன பிள்ளை சொன்னாலும், அங்கிள் செத்தா வாழ்ந்தா இங்க, செத்தா ஏசப்பா கூட. நான் ஏசப்பா கூட இருக்கிறேன், ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க, நான் ஏசப்பாவுக்கு என்ன கொடுத்துட்டேன். நீங்க பாருங்க, வாழ்க்கையில பிரச்சனை வந்த உடனே நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், அவ்வளவுதாங்க, நம்ம ஜெபத்துக்கே போக மாட்டேன், நம்ம கோயில் பக்கமே போக மாட்டேன், இப்படி ஒரு முடிவு. எனக்கு நான் நினைச்சதெல்லாம் நடக்கல, இனிமே அந்த பக்கம் என்ன கூப்பிட்ட வந்துடும் அந்த வீட்டு பக்கம். பிரைஸ் தி லார்ட். ஆனா பைபிள் சொல்லுகிறது விசுவாசத்தினால் அன்றி எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியாது. அப்ப இரண்டாவது, விசுவாசம் எங்க இருக்குதோ அவர்கள் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்கள்.